மணப்பாறைக்கு ஒரு வேலை விஷயமா வந்தோம். மணப்பாறைன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது முறுக்கு. அந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பண்ணுறாங்க. பச்சை முறுக்கு, பூண்டு முறுக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. முறுக்குமே போட்டுட்டு இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடியே போட்டுட்டு இருக்காங்க. இந்த முறுக்கு எப்படி செய்கிறாங்க, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். என் பேர் பானுமதி. நான் முறுக்கு இப்போ 17 வருஷமாக நான் போடுறேன். முறுக்கு நார்மல் முறுக்கு, காரம், பூண்டு, புதினா, ராகி முறுக்கு. நார்மல் நிறையா ஒரு நார்மல் முறுக்கு தான். இந்த வெள்ளை முறுக்குக்கு நம்ம சேர்த்துற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு? அது எள்ளு, ஓமம், சீரகத்தூள், பெருங்காயத்தூள். அப்புறம் அந்த பச்சரிசி சொன்னீங்க. பச்சரிசி, பொட்டுக்குள்ள கொஞ்சம், உளுந்த பருப்பு, மாவு அரைச்சி, அவ்வளோதான். ஸோ இதை போட்டு நம்ம நல்லா ஒரு முறுக்கு அந்த ஸ்டைலில் பண்ணிடுறோம். இப்போ அந்த முறுக்கோட பதம் எப்படி இருக்கும்? பதம் நம்ம கைக்கு பக்குவம். ஆனால் மாவு எவ்வளோ மாவு பிணைஞ்சாலும் 1 மணி நேரம் தான் டைம். முறுக்கு மிஞ்சி போனால் 1.25 மணி நேரம் தான். அதுக்கு மேலே மாவு இருந்தால் மாவு கருகிரும் முறுக்கு, இல்லாட்டி கடுக்குன்னு டேஸ்ட் மாதிரி இருக்கும். சாப்பிடக்குள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த ஒரு முறுக்கு. ஆமாம், ஒரு மொன்னு இருக்கும், கொஞ்சம் ஹார்டா இருக்காது. ஆமாம், ஹார்டாக இருக்காது, நல்லா பக்குவமாக இருக்கும். மாவு பிசைறதுல இருக்கும். மாவு நம்ம கரெக்டாக மாவு தண்ணி ஊற்றி அந்த இலக்கமாகவும் இல்லாமல், அதாவது கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக பிணைஞ்சு போட்டால் தான் முறுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும். இப்போ நம்ம வெள்ளை முறுக்கு பார்த்தாச்சுங்க, வேற என்ன முறுக்கு சொன்னீங்க? வேற முறுக்கு கார முறுக்கு மிளகாய் தூள் போட்டு முறுக்கு போடணும். அதே மாவு தான், மிளகாய் தூள் போடணும். அப்புறம் பூண்டு முறுக்கு பூண்டை பச்சை அடித்து சாறு எடுத்து பூண்டு முறுக்கு போடணும். புதினா முறுக்கு புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அடித்து சாறு எடுத்து புதினா முறுக்கு போடணும். நான் 3 கிலோ நார்மல் மாவுனா 1 கிலோ ராகி மாவு, அதாவது 4 ஒரு பங்கு ராகி மாவு போட்டு முறுக்கு போடணும். அப்புறம் நெய் முறுக்கு, தென்குழல் என்ன ஸ்பெஷல்? நெய் ஊற்றி செய்வோம் தென்குழல் முறுக்கு. அது அப்படி கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். இல்லை நார்மலாக மாவில் எண்ணெய் ஊற்றி நெய் போட்டு பிசைஞ்சு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரேட் டிஃபரன்ஸ் இருக்குங்களா இல்லை ஒரே ரேட் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ இந்த நார்மலாக இந்த வெள்ளை முறுக்கு எவ்வளோ? இந்த வெள்ளை முறுக்கு இப்போ கிலோ 250 ரூபா. நெய் முறுக்குனா 50 ரூபா சேர்த்து வரும். 50 ரூபா 100 ரூபா சேர்த்து வரும். கிலோ கணக்கில் வாங்குறவங்களும் இருக்காங்க. கிலோ கணக்கு நிறைய வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் 5 கிலோ 10 கிலோ வாங்கிட்டு போவாங்க. இப்போ கிலோ கணக்கில் வாங்குறது பெஸ்ட்டா, இப்போ பேக்கெட் கணக்காக வாங்குறது பெஸ்ட்டா? கிலோ கணக்கு வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஹோல்சேலும் இருக்குது. ஹோல்சேல் இருக்குது. அடிக்கடி கல்யாண ஆர்டரு, விசேஷத்துக்கு ஆர்டர் வந்துடும். இப்போ மணப்பாறைனாவே இந்த முறுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்போலேருந்து உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக இருக்குன்னு? நான் கட்டிட்டு 20 வருஷம் ஆகுது. நான் பிறந்தது புதுக்கோட்டை பக்கம். அப்போ இங்கேருந்து இங்கே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மணப்பாறை. அதனால நான் வந்து 20 வருஷம் ஆகுது. நான் 17 வருஷம் முறுக்கு போடுறேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த பிஸ்னஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த பிஸ்னஸ்? ஓரளவு பரவாயில்ல. எங்களுக்கு எங்கிட்ட அலையாம நாங்கள் எங்கள் வேலை உண்டு. நாங்கள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். ஆமாம், எத்தனை கிலோ போடுறோமோ அத்தனை கிலோக்கு சம்பளம் வாங்குவோம். நம்ம திறமை தான். ஆமாம், முறுக்கு எப்போ போட சொன்னாலும் போட்டுகிட்டே இருப்பீங்க, சலிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை தானே, தொழில் தானே. எங்கே போனாலும் வேலை தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த இதில் எனக்கு சலிக்கிறதுக்கு வேலை இல்லைல்ல. அது கை ஆளுங்க அந்த வாங்க என்கரேஜ் பண்ண போனால் இன்னும் வேகம் தான் வரும். வாங்கிடுவாங்க. காரு பஸ் நின்றும். ஒரு பஸ் நின்னாலும் சரியாயிரும். இந்த லொகேஷன் வரணும்னா இப்போ நம்ம மணப்பாறை போயிட்டு இருக்கோம். திருச்சி திண்டுக்கல் பைபாஸ் ரோடு, மார்க்கெட் ஆப்போசிட். சூர்யா பேக்கரி கேட்டாலும் சொல்லுவாங்க. சூர்யா பேக்கரி, ஆனந்த பவன் ஹோட்டல், 2 இடத்துலையும் முறுக்கு கிடைக்கும். எப்பவும் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸ்பெஷலாக போட்டுகிட்டே இருக்கும். சூடாகவே வாங்கிட்டு போயிடலாம். ஒரு பேக்கெட் எவ்வளோ? ஒரு பாக்கெட் நாங்கள் 50 ரூபா. முன்னாடி 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்றோம். இப்போ எண்ணெய் மாவு விலை கூடனால இப்போ 50 ரூபா பாக்கெட்டு. பாக்கெட்டுக்கு 20 முறுக்கு இருக்கும். 200 கிராம் மேலே இருக்கும். எனக்கும் கொஞ்சம் சூடாக போட்டு தரீங்களா? ஒரு 4 பாக்கெட்டு வேணும். வருங்க. இல்லை, வீட்டுக்கே வாங்கிட்டு போகிறேன். வாங்கிட்டு போங்க. சாப்பிட்டு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். வர கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்க மினிமம் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். முறுக்கை போட்டு நல்லா இருக்குது என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு மனசு நல்லா இருக்கும், சந்தோஷம். முறுக்கு கூட நல்லா இருக்கும். உங்கள் மனசு மாதிரியே கண்டிப்பாக வருவாங்க. உங்களுக்குமே தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சூர்யா பேக்கரிக்கு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட கான்டாக்ட் நம்பரு, லொக்கேஷன் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். ரொட்டீனாக முறுக்கு சூடாக அப்பப்போவே போட்டு சேல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா 50 ரூபா. இதுவே நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு பல்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1 kg 2 kg வரைக்குமே வாங்கிட்டு போவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.